श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। தசமோத்தியாயः விபூதியோகः. இந்த அத்தியாயத்தின் பெருமையும் அத்தியாயத்தின் விஷயக்கோர்வையும் என்னவென்று பார்க்கலாம். விபூதி என்றால் விபுத்தன்மை, ஈஸ்வர சக்தி அல்லது ஈஸ்வர சக்தியின் பெருமை என பொருள்படும். இந்த அத்தியாயத்தில் ஈஸ்வர சக்தி பொருள்கள் தோறும் வியாபித்து நிற்கும் பெருமை விளக்கி கூறப்படுகின்றது. அதனால் இது விபூதி யோகம் என பெயர் பெற்றது. அத்தியாயம் 7 ஞான விஞ்ஞான யோகத்தில் விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானத்தை உபதேசிப்பதாய் கூறி அங்கு பகவான் சுருக்கமாக தன் விபூதியை எடுத்து கூறினார். மேலே அத்தியாயம் 9 ராஜவித்யா ராஜகூஹ்ய யோகத்திலும் இந்த விஷயம் கூறப்பட்டது. எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரமே என்றபடி உலகில் அவனையே எங்கும் காணும் பழக்கத்தை திடப்படுத்துவதற்காக மீண்டும் அவனுடைய முக்கியமான விபூதிகளை இந்த அத்தியாயம் சற்று விரிவாக கூறுகின்றது. ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன் தன்னுடைய கீதார்த்த சங்கிரகத்தில் எல்லையில்லாத சீலமும் இன்னமுதக் கடலும் எல்லையில்லாத விபூதி எல்லாம் தனதானமையும் எல்லையில்லாத பத்தி எழுவிக்க திருவருளால் எல்லையில் ஈசன் இயம்பினன் இந்திரன் மைந்தனுக்கே. எல்லையில் ஈசன் இயம்பினன், எல்லை என்ன, ஊருக்கு எல்லையில் தான் இந்த குருக்ஷேத்திரத்தில் இந்த போர் நடக்கிறது. அந்த எல்லையில் நடந்த அந்த போரில் இயம்பினன் ஈசன் யார், பெருமாள் என்ன இயம்பினன் என்ன சொன்னார், யாருக்கு, இந்திரன் மைந்தன் அர்ஜுனன். அதனால் எல்லையில்லாத தன் சீலமும் இன்னமுதக் கடலும் எல்லையில்லாத விபூதி எல்லாம் தனதானமையும். இந்த உலகத்தில் இந்த 14 லோகத்திலையும் அண்ட தடாகத்திலையும் எதெல்லாம் சிறப்பான வஸ்துவோ அங்கெல்லாம் என்னுடைய ஓர் அம்சம் விருந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். எல்லையில்லாத விபூதி எல்லாம் தனதானமையும் எல்லையில்லாத பத்தி எழுவிக்க திருவருளால், சுவாமியோட திருவருளால் தான் இதை நம்ம புரிஞ்சுக்க கூட முடியும்னு அவரே சொல்கிறார். திருவருளால் எல்லையில் ஈசன் எம்பினன் இந்திரன் மைந்தனுக்கே என்று கூறுகிறார். விரிவாக அடுத்து வர ஸ்லோகத்திலெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.